ஸோ க்ரீக் ஹார்பரோட ஸ்பெஷல் என்ன? க்ரீக் ஹார்பர்ன்ற ஐடென்டிட்டி தான் ஸ்பெஷல் இங்கே. ஓகே, இங்கே இருக்கக்கூடிய லொகேஷன் இஸ் மெயின் ஸ்பெஷல். துபாயில் எப்பயுமே எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் கேட்குற விஷயம் வந்து மக்கள் எந்த லொகேஷனில் இருக்குது, ஏர்போர்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருக்குன்னு கேட்குறாங்க. துபாயில் நியரஸ்ட் ஃப்ரம் ஏர்போர்ட்லேருந்து ரொம்ப நியரஸ்ட் கம்யூனிட்டின்றது துபாய் க்ரீக் ஹார்பர் தான். ஸோ மெயினாக ஏர்போர்ட் ரொம்ப பக்கம், டவுன் டவுன் ரொம்ப பக்கம். துபாய் மால் நேற்று போய் கூட்டி போய் காமிச்சேன். ஸோ ஃப்ரம் துபாய் க்ரீக் ஹார்பர்லேருந்து துபாய் மால் வந்து 15 மினிட்ஸில் இருக்குது, 15 நிமிஷம் தான். வேர்ல்ட் பிகஸ்ட் மால். ஷாப்பிங் போனால் நீங்கள் உடனே கிளம்பி போயிடலாம். நீங்கள் அதுக்கப்புறம் நெய்பர்ஹுட், இது இருக்கக்கூடிய லொகேஷன் பக்கத்தில் ஜதாஃப்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு. ஆல்ரெடி வந்து இந்த நெய்பர்ஹுட்டே வந்து டெவலப்ட் நெய்பர்ஹுட். சுற்றி இருக்கக்கூடிய கம்யூனிட்டி ஷோபா ஹாட்லேண்ட் ஒன்று இருக்கு. இப்போ வாட்டர் ஃப்ரண்ட் கம்யூனிட்டிஸ் எவ்வளோ இங்கே சுற்றி இருக்கு. ஸோ அதனால இது வந்து ஒரு ஐசோலேட்டான ஏரியாவை டெவலப் பண்ணலாம். ஆல்ரெடி டெவலப்டு ஏரியாவில் கொஞ்சம் பிரம்மாண்டமான ஒரு கம்யூனிட்டி உருவாக்கியிருக்காங்க எம்ஆர். இது ஃப்ரீ ஹோல்ட் ப்ராப்பர்ட்டி அது? ஆமாம், இது 100% ஃப்ரீ ஹோல்ட் கம்யூனிட்டி. ஓகே, ஸோ நம்ம ஓனர்ஷிப் வந்து காலங்காலத்துக்கு நம்மளுக்கு தான். நம்ம வாங்கி நம்மளே வச்சுட்டு எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் விற்று? ஆமாம், அடுத்து நம்ம ஃபேமிலிக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்கலாம். சேம் லைக் துபாயில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி கம்யூனிட்டி இது. ப்ளஸ் வந்து ஒரு பிக்கஸ்ட் டவர் கட்டிட்டு இருக்காங்க இங்கே, துபாய் க்ரீக் டவர்னு. அது 2030 ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அது க்ளோஸ் டு புர்ஜ் கலிஃபா ஹைட்டில் ஒரு டவர் வருது இங்கே, இந்த கம்யூனிட்டிக்குள்ளே வருது. புர்ஜ் கலிஃபா மாதிரி இன்னொரு டவர்? ஆமாம், புர்ஜ் கலிஃபா ஹைட்டுக்கு மேலே போகாது, அதுக்கு கம்மி, ஒரு 100 மீட்டர்ஸ் கம்மியாக வந்து பண்ணுறாங்க. ஓகே, ஆமாம், அது ஒரு டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர். அது புர்ஜ் கலிஃபா ஒரு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு ஐகானிக், அது இது டிஃப்ரெண்ட் ஐகானிக். இதெல்லாமே இப்போ லான்ச் பண்ணுது, 1 இயர் பிஃபோர் லான்ச் பண்ணுது. ஓகே, ஸோ அதனால் அந்த மினிமம் ஒரு 3 to 4 years 5 years வந்து டைம் தேவைப்படுது எல்லாம் முடிகிறதுக்கு. எல்லாமே லார்ஜர் தன் லைஃப். இங்கே சின்ன விஷயம் கிடையாது இவங்க பண்ணுறது எதுவுமே. நான் சொன்ன வேர்ல்டு டாலஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன்றதே வந்து ஒரு யாரும் யோசிக்காத ஒரு கான்செப்ட் அது. ஆமாம், அதாவது 20 ஃப்ளோர் ஹைட்டில் ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வருது. நீ யோசிச்சு பாருங்களேன், 20 ஃப்ளோர் ஹைட்னு எப்படி லிஃப்ட் எவ்வளோ வச்சிருப்பாங்க. பேசஞ்சர் வந்து ஒரு நாளைக்கு வந்து 16,000 people அங்கே ட்ராவல் பண்ணலான்றாங்க. ஃப்ளைட்டில் போகிறவங்களாம் டாடா காமிச்சிட்டு போகிறோம். ஆமாம், நீங்கள் ஹோல் வியூ தெரியும், துபாயோட வியூ. நீங்கள் மெட்ரோவில் உட்காந்துட்டு நீங்கள் ஹோல் சிட்டி வியூ பார்க்கலாம். ஸோ அது வந்துச்சுன்னா அதுக்கான டூரிஸ்ட் வருவாங்க. அந்த மெட்ரோ ஸ்டேஷன் எப்படி ஆர்கிடெக்சர் எப்படி பண்ணியிருக்காங்க. நான் துபாய்னாலே ஆர்கிடெக்சர் மார்வல். சாத்தியமில்லா விஷயத்தை சாத்தியமாக்குறது துபாய். அதில் என்ன மெட்ரோ ஸ்டேஷன் எப்படி டாலஸ்ட் எப்படி பண்ணுறாங்க, இவங்க எப்படி யோசிக்கிறாங்க இந்த விஷயத்தை. ஸோ அதுதான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி டவருமே வந்து புர்ஜ் கலிஃபா பார்த்துருவோம் எல்லாருமே. க்ரீக் டவர் இது வேற ஸ்ட்ரக்சரில் வேற மாதிரி ஒரு அப்பியரன்ஸில் இருக்கும்.